Hi, hello, and welcome all. Welcome back to the RRB Group D exam question paper analysis. இன்னைக்கு நம்ம என்னைக்கு டேட்டுக்கு உண்டானதுன்றது பார்க்க போறோன்றது பார்த்தீங்க அப்படின்னா 5th ஆகஸ்ட் அதுக்குண்டான கொஷின் பேப்பர் அனலைசிஸ் அப்படின்றது பார்த்துருவோம். எடுத்தோடனே நம்மளுக்கு கொஷினில் என்ன கேட்டிருந்திருக்கான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அல்ஜிப்ரா ஈக்குவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணி அப்படின்றது அந்த கொஷின் அப்படின்றது இருந்ததுன்றது சொல்லியிருந்தாங்க. அடுத்து செகண்ட் ஒன்று அல்ஜிப்ரா பேஸ் பண்ணி ஒரு கொஷின்ஸ். அடுத்து உங்களுக்கு இது ஆவரேஜ் நம்பர்ஸை பேஸ் பண்ணி அப்படின்றது பார்க்குறச்சுல ஆவரேஜை பேஸ் பண்ணி ஒரு கொஷின்ஸ் அப்படின்றது இருந்தது. அடுத்து வந்து எகைன் உங்களுக்கு வேற என்ன இருந்தது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் பேசிஸில் உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க் அஸ் யூஷுவல் எப்பயுமே டைம் அண்ட் ஒர்க்கில் நம்மளுக்கு கொஷின் அப்படின்றது கேட்டுறான். அதை பேஸ் பண்ணியே இதில் பைப்பன் சிஸ்டனும் நம்மளுக்கு இருந்திருக்கு. பைப்பன் சிஸ்டன் அதுலேயுமே வந்து குழாய்கள் மற்றும் தொட்டிகள் அதில் வந்து இருந்திருக்கு. அடுத்து வந்து ஃபோர்த் ஒன் பெர்சன்டேஜ் ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா பெர்சன்டேஜை பேஸ் பண்ணி அப்படின்றது கொஷின் அப்படின்றது இருந்தது. அடுத்து வந்து உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயும் அதே சமயத்தில் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேசிஸ்லையும் கொஷின் அப்படின்றது இருந்தது. அடுத்து அதை பேஸ் பண்ணியும் பெர்சன்டேஜ் ரிலேட்டடாகவே உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதை பேஸ் பண்ணி அப்படின்றது கொஷின் இருந்தது. அடுத்து வந்து பார்க்குறச்சில உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்பயுமே கேட்குற அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போர்ஷன்ஸ் அப்படின்றது கன்ஃபார்மாக வந்துடுது. கொஷின்ஸ் அப்படின்றது வந்துடுது. அதே சமயத்தில் நம்மளுக்கு மென்சுரேஷனும் இது வந்து மேஜர் பார்ட்டான்றது நம்மளுக்கு கொஷின் அப்படின்றது இருந்தது. ஓகேங்களா? அடுத்து உங்களுக்கு அடுத்து ரெண்டாவது ட்ரிக்னாமெண்ட்ரியில் கொஷின்ஸ் அப்படின்றது இருந்ததுன்றது சொல்கிறாங்க. இதெல்லாம் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டதை வச்சு அனலைசிஸ் அப்படின்றது ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதுதான் மேஜர் டாபிக்லேயே உங்களுக்கு ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அப்படின்றது. இதில் எவ்வளோ அப்படின்னா ஓவராலாக பார்க்குறச்சில உங்களுக்கு இதில் எவ்வளோ கொஷின்ஸ் நம்மளால் அப்ரோச் பண்ண முடியுது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அரௌண்ட் 25க்கு ஒரு 22 வரைக்கும் 20லேருந்து 22 வரைக்கும் நம்மளுக்கு டூவபிளாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம அப்ரோச் பண்ணலாம், நல்லா பண்ணியிருக்கலாம் சார் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது 25ல உங்களுக்கு 20 கொஷின்ஸுமே உங்களுக்கு அரித்தமேட்டிக்கல் டைப்பில் இருந்துச்சு. அரித்தமேட்டிக் டைப்லையும் இது உங்களுக்கு 5 கொஷின்ஸ் தான் நம்மளுக்கு அட்வான்ஸ்டு பேஸ் பண்ணி அப்படின்றது இருந்ததாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ணாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங் டைப்பில் ரீசனிங் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பயுமே அஸ்யூஷுவலாக உங்களுக்கு மோஸ்ட் ரிப்பீட்டடாக நம்மளுக்கு கேட்கக்கூடியதுன்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோடிங் அண்ட் டீகோடிங் அதை பேஸ் பண்ணி அப்படின்றது ஒரு 3 கொஷின் அப்படின்றது. இப்போ கோடிங் அண்ட் டீகோடிங்கை பார்த்தீங்கன்னாலேவும் உங்களுக்கு கோடிங் அண்ட் டீகோடிங்கில் என்ன மாதிரி அமைஞ்சிரும் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்ஸிங் நம்பர்ஸு, மிஸ்ஸிங் லெட்டர்ஸு, அதாவது கிளாசிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே இன்க்ளூடடாக கோடிங் அண்ட் டீகோடிங்கில் இது வரக்கூடியது தான். நம்பர் சீரிஸு, லெட்டர் சீரிஸு இது எல்லாமே கோட் பண்ணி டீகோட் பண்ணுற மாதிரி அதுவும் ஒரு டைப் ஆஃப் சம்ஸ்ன்றது வரும். ஸோ அதனால மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டான உங்களுக்கு ரீசனிங் டாப்பிக்காக உங்களுக்கு கோடிங் அண்ட் டீகோடிங் அப்படின்றது இருக்குது. அதை பேஸ் பண்ணி அப்படின்றது ரொம்ப இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலாகிசம் பேஸ் பண்ணியும் அப்படின்றது ஒரு 3 to ஒரு 4 கொஷின் இருந்ததாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எப்பயுமே வந்து இது ரயில்வேவை பொறுத்தவரையும் ஹீரோ அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் டாபிக் அப்படின்றது தான். ஓகேங்களா? அதுல இருந்து ஒரு 5 கொஷின் வரையும் ரிப்பீட்டடாக இருந்துச்சு அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து பார்க்குறச்சில உங்களுக்கு அல்ஃபா நியூமரிக் அப்படின்றது வந்துடுது. ஆல்ஃபா நியூமரிக் சீரிஸ் அப்படின்றது பேஸ் பண்ணின்றது இருந்தது. மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக இதுதான் வந்து சொல்லியிருந்தாங்க. அரித்தமெட்டிக்கல் ரீசனிங்குமே வந்திருந்ததாக சொல்லியிருந்தாங்க. அரித்தமெட்டிக்கல் ரீசனிங் உங்களுக்கு அடுத்து இதில் இருக்கிறதுலே பார்த்தீங்க அப்படின்னா அரித்தமெட்டிக்கல் ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங், விஷுவல் ரீசனிங் இதை பேஸ் பண்ணி அப்படின்றது தான் உங்களுக்கு கொஷின்ஸ் அப்படின்றதே இருக்கும் ரீசனிங் பார்ட்டில். அதில் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மளுக்கு ரீசனிங் பார்ட்டில் இதுதான் அதிகமாக கேட்கக்கூடியது. அதுலேயும் உங்களுக்கு மொத்தமாக வந்து இதில் 30 கொஷின்ஸா
இந்த 30 கொஷின்ஸ்க்கு நம்மளுக்கு அரௌண்ட் ஒரு 28க்கு மேலேயே 30 நம்மளுக்கு டூவபிளா இருந்துச்சு அப்படின்றதாக சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அப்போ ஓவராலா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸி டூ டஃப் அப்படின்றது. இப்ப நம்ம சொல்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டூடண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் நம்மளுக்கு சொல்றதே தவிர்த்து, நம்ம அப்படி அதாவது அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே பொதுப்படையான கருத்து அப்படின்றது இல்ல. ஸ்டூடண்ட்ஸ் அவங்க ஃபீல் பண்ற அந்த ஃபீட்பேக்க தான் நம்ம சொல்றோம். மோஸ்ட்லி அந்த கொஸ்டின்ஸையும் நம்ம பார்க்கும்போது, நம்மளுக்கு ஈஸியா தான் இருந்துச்சு. மேத்ஸ பொறுத்தவரையும் மேத்ஸ் அண்ட் ரீசனிங்க பொறுத்தவரையும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லாமே பிராக்டிஸ் தான். பிராக்டிஸ பேஸ் பண்ணி அப்படின்றது பார்த்துட்டீங்க அப்படின்னாலேவும், உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்றது ஒரு பெர்சனல் கன்சர்ன். ஓகேங்களா? இப்ப அத பேஸ் பண்ணி நம்மளுக்கு மெமரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் என்னவாக இருந்திருக்கு அப்படின்றது பார்ப்போமா? இதுல உங்களுக்கு எ ஷாப்கீப்பர் கிவ்ஸ் 4 ஆப்ஷன்ஸ் டூ பை எ ப்ராடக்ட் அப்படின்றது காஸ்டிங் 5000 அப்படின்றது இருக்கு. இப்ப விச் ஆப்ஷன் கிவ்ஸ் இப்ப ஒரு 4 ஆப்ஷன் 4 டிஸ்கவுண்ட்ன்றது இருக்குங்க. அதுல விச் ஆப்ஷன் கிவ்ஸ் லெஸ் ப்ராஃபிட் அப்படின்றது அதாவது குறைந்தபட்சமான லாபத்தினை தரக்கூடியது என்னவாக இருந்திருக்கும்? என்ன டிஸ்கவுண்ட் அப்படின்றது எல்லாமே சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் பார்த்துக்கங்க. அதுல எந்த ஆப்ஷன் வந்து எனக்கு ரொம்ப லெஸ் ப்ராஃபிட்டா இருந்திருக்கும்? எனக்கு அதிகமான இது ப்ராஃபிட்டா குடுத்திருக்கும். அதாவது ப்ராஃபிட் அந்த இதுன்னு இல்ல. குறைந்தபட்ச ப்ராஃபிட்ன்றது எது குடுத்திருக்கும் அப்படின்றது இருக்கும். இதுக்கு நம்ம என்ன பேஸ் பண்ணியிருப்போம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சிங்கிள் லைன் அப்படின்றது ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறச்சல நம்மளுக்கு இனிஷியலா ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன எடுத்துக்கங்களேன். இத எப்படி நம்ம ஆப்ஷன எலிமினேஷன் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 20 அண்ட் 25 இந்த இது பார்க்கும்போது உங்களுக்கு சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் இருக்குன்ற பட்சத்தில, உங்களுக்கு கண்டிப்பா டெஃபினட்டா உங்களுக்கு இது லீஸ்ட்டா ப்ராஃபிட் தரக்கூடிய வேல்யூவாக இருந்திருக்காது. அதே இது 15 அண்ட் 13மே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்காது. அதுக்கப்புறம் மோஸ்ட் இருக்கக்கூடிய வேல்யூஸ்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா, பெர்சன்டேஜ் வைஸ் 30%, 45% அப்படின்றது தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய லெஸ் ப்ராஃபிட்டா இருந்திருக்கும். நீங்க மேத்தமேட்டிக்கலியும் பார்க்கும்போது நம்மளுக்கு அதே தான் வந்திருக்கும். ஆப்ஷன்ல பார்த்தோனே எலிமினேட் பண்றதுக்கு நான் இத வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். இத ஒன்ஸ் நீங்க போட்டுமே கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கங்களேன். இப்ப பார்த்தோம் அப்படின்னா, இனிஷியலா எனக்கு ரூ. 100 இருக்கு அப்படின்னா, நான் ஒரு 20% எகைன் அண்ட் 25% டிஸ்கவுண்ட் குடுத்தேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 20% டிஸ்கவுண்ட் குடுத்தேன் அப்படின்னா, 20 போக ரிமைனிங் ரூ. 80ன்றது இருக்குமா? 80% இன்டு 100 அடுத்து வந்து எகைன் பார்க்குறச்சல உங்களுக்கு 25% இதுல இருந்து நான் 25% குடுத்தேன் அப்படின்னா, 75 டிவைடட் பை 100 ஓகேங்களா? சரி. இத கேன்சல் பண்ணும்போது மேல 3 0 இருக்கா? 3 0 கேன்சல் பண்ணிருங்க. கேன்சல் பண்ணதுக்கப்புறம் இது 17 அதுக்கப்புறம் 2 டைம்ஸ் இத 2ஆல கேன்சல் பண்ணும்போது இது 4 எகைன் இத சிம்ப்ளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 தானே. இது 15 இன்டு உங்களுக்கு 15 இன்டு 4 உங்களுக்கு 60%. ஸோ இனிஷியலா 100 இருந்தது 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்ல நம்மளுக்கு 60% அப்படின்ற வேல்யூவ குடுத்திருக்கும். செகண்ட் ஒன் வந்து பாருங்க. செகண்ட் ஒன்னு இனிஷியலா 100 இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 30%னா 70 டிவைடட் பை 100 இன்டு அடுத்து உங்களுக்கு 45ன்ற பட்சத்தில உங்களுக்கு 55 தானே. 45 போக மீதி 55% அப்படின்றது இன்டு 100 மேல 3 0 இருக்குங்களா? 3 0 கேன்சல் பண்ணிருங்க. அடுத்து எகைன் இது 5ஆல மல்டிபிள் பண்ணிக்கிறோமே. மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது 38 பாயிண்ட் அதாவது 385 அதாவது 55 இன்டு உங்களுக்கு 7ன்ற பட்சத்தில உங்களுக்கு 385ன்றது வந்திருக்கும். அதன் அடிப்படையில உங்களுக்கு 38 உங்களுக்கு 5 அப்படின்ற பெர்சன்டேஜ் இனிஷியலா 100 இருந்தது 38.5% அப்படின்றது. இதுதான் உங்களுக்கு லீஸ்ட் ப்ராஃபிட்டா குடுக்கக்கூடியது. அதுவே தேர்ட் ஆப்ஷன் பாருங்க. தேர்ட் ஆப்ஷன் நம்ம டைரக்ட்டாவே எலிமினேட் பண்ணிரலாம்ல. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு 20% 25%ம் பார்த்தாச்சு. 30 அண்ட் 45 பார்த்தாச்சு. தேர்ட் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்ற நெசசரியே கிடையாது. ஓகேங்களா? அடுத்து ஃபோர்த் ஆப்ஷன பாருங்க. இனிஷியலா 100 இருந்தது. அடுத்து வந்து பார்க்குறச்சுல 12% போக 100ல 12% போச்சு அப்படின்னா, உங்களுக்கு மீதி 88%ங்களா? 85 டிவைடட் பை 100 இன்டு அடுத்து எகைன் ஒரு 15ன்ற பட்சத்தில உங்களுக்கு 85 டிவைடட் பை 100 இன்டு அடுத்து 18% 18%ன்றது பார்க்குறச்சல உங்களுக்கு 82 டிவைடட் பை 100 அப்படின்றது இருக்கு. சரிங்களா? 2 0க்கு 2 0ன்றது கேன்சல் பண்ணிருங்க. கேன்சல் பண்ணதுக்கப்புறம் இது 5ஆல கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 20
இது 17ன்றது இருக்கும். எகைன் 12 கேன்சல் பண்ணும்போது இது 10 இது பார்த்தீங்க அப்படின்னா 44 ஓகேங்களா? இப்ப ரிமைனிங் இருக்கிறத மல்டிபிள் பண்ணிருங்க. வேற ஆப்ஷன் அப்படின்றது இல்ல. ரிமைனிங் இருக்கிறத மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதுக்கு வேல்யூ எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 61 பாயிண்ட் கீழ 3 0ன்றது இருக்குல்ல 336 அப்படின்றது வந்திருக்கும். அப்போ எனக்கு லீஸ்ட் ப்ராஃபிட் இது வந்து ஹையஸ்ட் ப்ராஃபிட் தானே கொடுத்துருக்க ஆப்ஷன் பேஸ் பண்ணின்றது பார்க்குறச்சுல நம்மளுக்கு இதெல்லாம் ஹையஸ்ட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் இருக்கு. ஒன்னே ஒன்று தான் லீஸ்ட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அப்படின்றது இருக்கு. அது பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கக்கூடியது. இது வந்து பார்த்தோன்னே தெரியணும். ஏன்னா ஏன் அப்படின்றது பார்க்குறச்சுல உங்களுக்கு பர்சன்டேஜ் வைஸ்ன்றது இன்க்ரீஸ்டு பர்சன்டேஜ் அப்படின்றது இருக்கா பெரிய பர்சன்டேஜ்ன்றது நம்மளுக்கு டிஸ்கவுண்டா கொடுக்குறானா அப்படி குடுத்தான் அப்படின்னா, நம்மளுக்கு கண்டிப்பா லோயஸ்ட் ப்ராஃபிட் அப்படின்றது தான் இருக்கும். அஸ் யூசுவல் நம்மளுக்கு லாஸா வர்றதுக்கு கூட சான்சஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ, அப்படின்ற பட்சத்தில உங்களுக்கு ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு லெஸ் ப்ராஃபிட் அப்படின்றது தான் கிடைச்சிருந்திருக்கும். அது எந்த இதில இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். A shopkeeper increases the market price of an item by a 40%. அதாவது ஒரு ஷாப்கீப்பர் அப்படின்றவரு இது மார்க்கெட் பிரைஸ 40% இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாராம். ஓகேங்களா? Subsequently, he offers a 30% of discount to the customer அப்படின்றது. அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எகைன் 30% இப்ப ரூ. 100 இருக்குன்னா, அது 140%ஆ மாறி இருக்கும். அப்போ ரூ. 100 இருக்கிறது ரூ. 140 மாறி இருக்குமா? 40% இன்கிரீஸ் ஆயிருக்குன்ற பட்சத்துல உங்களுக்கு இனிஷியலா 100 இருந்தது. 40% இன்கிரீஸ் பண்றேன்னா, ரூ. 140 அப்படின்றது மாறி இருக்கு. டியூ டு திஸ் ப்ராசஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த இன்கிரீஸ்டு மார்க்கெட் பிரைஸ் அண்ட் த செல்லிங் பிரைஸ் ஆஃப்டர் த டிஸ்கவுண்ட் அப்படின்றது. இப்ப இந்த ஆஃப்டர் த டிஸ்கவுண்ட் எனக்கு குடுத்து போகன்றது எனக்கு என்ன ஆச்சு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட் குடுக்குறேன் நான். நான் இந்த ரூ. 130 சாரி ரூ. 140 நான் 30% டிஸ்கவுண்ட் போக 30% டிஸ்கவுண்ட்னா எவ்வளோ வந்திருக்கும்? ரூ. 140 30% டிஸ்கவுண்ட்னா 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணியிருக்கேன். அப்போ ரூ. 42 42% அப்படின்றது. இந்த 42% தான். அந்த 30% டிஸ்கவுண்ட் போக எனக்கு குடுத்திருக்கக்கூடிய அந்த வேல்யூ தான். இந்த டிஸ்கவுண்ட் வேல்யூ தான் 168 ஓகேங்களா? அப்போ 42% தான் நம்மளுக்கு 168 அப்படின்றப்ப, எனக்கு இதுல என்ன கேட்டிருக்கா? அந்த ஒரிஜினல் பிரைஸ். ஒரிஜினல் பிரைஸ் நம்ம என்னவா சொல்லியிருக்கோம்? 100 அப்படின்றது தானே சொல்லியிருக்கோம். 100 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்ஸ் மெத்தட்ல மென்ஷன் பண்ணிட்டோம்னாலே விலைன்றது முடிஞ்சுச்சா? இப்ப லாஸ்ட் யூனிட் டிஜிட்ன்றது பாருங்க 2 அப்படின்றது இருக்கு. 2 அப்படின்ற பட்சத்துல இது யூசுவலா நம்ம 42 வந்து 168ல எத்தன டைம்ஸ் இருக்கு? 4 டைம்ஸ் இருக்கு. லாஸ்ட் யூனிட் டிஜிட்ட பேஸ் பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ, அப்படின்ற பட்சத்துல ஒண்ணுமில்ல. கிராஸ் மல்டிபிள்ன்றது பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு 400 அப்படின்றது வந்திருக்கும். அந்த அசல் விலை அப்படின்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிரலாம். 3வது கொஸ்டின் 3 persons P, Q all started a business with their shares in the ratio of 6:3:15 after a 6 months. இப்ப ஒரு பிசினஸ்ல ஒரு PQR அப்படின்ற ஒரு 3 பெர்சன்ஸ் இருக்காங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. அதுல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதோட ரேஷியோவின் அடிப்படையில அந்த பிசினஸோட ரேஷியோவின் அடிப்படையிலன்றது குடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் த 6 மந்த்ஸ் இப்ப நான் 6 மாசம் கழிச்சு Q வித்ட்ராவல் இஸ் 50% ஆஃப் ஷேர். இப்ப Q வந்து 50% ஷேர அதாவது வித்ட்ராவல் பண்ணிறாராம். இஃப் த டோட்டல் ப்ராஃபிட் இன் எ இயர் ஒரு வருஷத்துல எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா ரூ. 46,500 எனக்கு ப்ராஃபிட்டா இருக்கு. ஃபைண்ட் த ஷேர்ஸ் ரேஷியோ அப்படின்றது. அதுலயும் பர்ட்டிகுலரா கியூவோட ரேஷியோ அதாவது ப்ராஃபிட் எவ்வளோ அவரோட ஷேர் எவ்வளோ அப்படின்றது கேட்குறாங்க. இப்ப அவரு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் 1 இயருக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா? 1 இயருக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க. அதுல 6 மந்த்ஸ்ல கியூ அப்படின்றவரு 50% லெஸ் பண்ணிட்டாரு. அதாவது எடுத்துட்டாரு. வித்ட்ராவல் பண்ணிட்டாரு. ரிமைனிங் 50% தான் அவரோட ஷேரா இருந்திருக்கும். இப்ப யூசுவலா பாருங்க. நம்மளுக்கு ரேஷியோவின் அடிப்படையில நம்மளுக்கு பி, கியூ அண்ட் ஆர் அவங்க எவ்வளோ அப்படி ரேஷியோ அப்படின்றது பார்க்குறச்சுல நம்மளுக்கு 6:3:15
15 அப்படின்றது இருக்கு. இப்ப இதுல பார்க்கறச்சல நம்மளுக்கு 6 மந்த்ஸ்க்கு நம்ம 1 பார்ட்டா? டோட்டலா நம்மளுக்கு 1 இயருக்கு 2 பார்ட் அப்படின்றது இருக்கும். அதாவது 2 6 மாசம்ன்றது இருக்கும். அப்போ உங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்றது பார்க்கறச்சல உங்களுக்கு பெர் இயருக்கு இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, அது டபுள் த பார்ட்டா அப்படின்றது மாறி இருந்திருக்கும். அப்போ என்னவா மாறி இருந்திருக்கும் அப்படின்னா உங்களுக்கு 12 பார்ட் 6 பார்ட்டா இருக்கிறது 12 பார்ட். ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு 6 மாசத்துக்கு 6 பார்ட் அப்படின்னா, உங்களுக்கு 1 வருஷத்துக்கு 12 பார்ட். இவங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து 3 பார்ட் 6 மாசத்துக்கு 3 பார்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எகைன் 6 மாசத்துல இதுல 50% தானே 50% அப்படின்னா 1.5%ன்றது இருக்கும். ரெண்டத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 3 பார்ட் எகைன் ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ்ல 3 பார்ட் எகைன் ஒரு 6 மந்த்ஸ்க்கு இதுல பாதி தானே. அப்போ 2யும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 4.5 பார்ட் அப்படின்றது இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இவங்க அதே பார்ட் தான். அது 1 இயருக்கு. ஸோ 2 6 மாசம் டோட்டலா நம்மளுக்கு 30 அப்படின்றது வந்திருக்கும். ஓகேங்களா? சரி. அடுத்து இத சிம்ப்ளிஃபை பண்ண முடியுமா அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா பண்ணலாம். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு ஹோல் நம்பரா கன்சிடர் பண்ணுங்க. இல்ல அப்படின்னாலும் கூட 3ஆல டிவைட் பண்ணலாம். ஏன்னா டெசிமலா இருக்குல்ல. நம்மளுக்கு ஹோல் நம்பரா கன்சிடர் பண்றதுக்கு நான் 3யும் 2ஆல மல்டிபிள் பண்ணிக்கிறேன். 2ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்னு 24 அகைன் இது 9 இது பார்த்தீங்க அப்படின்னா 60 அப்படின்றது வந்திருக்கும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு 3ஆல சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 8:3:20 அப்படின்றது வந்திருக்கும். ஓகே ஓகேங்களா? மொத்தமா வந்து இது வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தானே. ஏன்னா பங்கினுடைய உங்களுக்கு சதவீதம் தான் அப்படின்றது இருக்கு. அந்த 1 இயர்ல நம்மளுக்கு உண்டான சதவீதம். அது வந்து மொத்தமா இருக்கக்கூடிய பங்குகள்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா 31 பங்கு. இது 8 + 3 உங்களுக்கு 11 அப்படின்றது வந்திருக்கும். எகைன் ஒரு 20 31 பங்கு தான் நம்மளுக்கு எவ்வளவா சொல்லியிருக்கேன் அப்படின்னா 46,500 அப்படின்றது இருக்கு. ஓகேங்களா? இதுல கியூவோட பங்கு தானே. கியூவோட பங்கு நம்மளுக்கு 3 அப்படின்றது தானே இருக்கு. அதுதான் எவ்வளவு அப்படின்றது. சரிங்களா? இப்ப இத சிம்ப்ளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு லாஸ்ட் யூனிட் டிஜிட்ட பேஸ் பண்ணின்றது பாருங்க. அது 5 டைம்ஸ்ன்றது இருக்கும். எகைன் 5ஆல நீங்க மல்டிபிள் பண்ணும்போது 31 5 அப்படின்னா 5 எகைன் 15 155ன்றது இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் யூனிட் டிஜிட்ட பேஸ் பண்ணி அப்படின்றது பாருங்க. எனக்கு இங்க 3ன்றது வரணும். 3ன்றது வந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு 1ன்றது வரணும். 1ன்றது வந்தா தான் செகண்ட் யூனிட் டிஜிட் நம்மளுக்கு 6 அப்படின்றது வந்திருக்கும். ஸோ 15 டைம்ஸ் ஆஃப் உங்களுக்கு 31ன்ற பட்சத்துல உங்களுக்கு 465 ஓகேங்களா? 15 இன்ட்டு உங்களுக்கு 00 1500 ஒரு பாட்டு நம்மளுக்கு 1500னா கிராஸ் மல்டிபிள்ன்றது பண்ணீங்க அப்படின்னா 4500 அப்படின்றது தான் நம்மளுக்கு உண்டான கியூவோட பாட்டுக்கு உண்டான சதவீதம் அவங்களுடைய ப்ராஃபிட் அப்படின்றது சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா ஒரு 1/3 ஆஃப் ஜேர்னி ஹைஸ் கவர்டு பை த ஸ்பீட் இஸ் உங்களுக்கு 30 கிலோமீட்டர் அப்படின்றது 1/3 ஆஃப் ஜேர்னி அப்படின்றது நம்மளுக்கு 30 கிலோமீட்டர் பெர் ஹவர்லன்றது கவர் ஆகுது 1/3 ஜேர்னி அப்படின்றது. அதுக்கப்புறம் 1/3 அதாவது 1/4 ஆஃப் த ரிமைனிங் ஜேர்னி இஸ் த கவர்டு பை த அட் த ஸ்பீட் அப்படின்றது. ரிமைனிங் இருக்கிறதுல இதுல ரிமைனிங் 1/3 போச்சு அப்படின்னா ரிமைனிங் 2/3 இருக்குமா? 2/3 இருக்கும். அந்த 1/4 ஆஃப் த ரிமைனிங் ஜேர்னில நான் 1/4 அப்படின்றது கவர் பண்றேன். ஓகேங்களா? சரிங்களா? அப்ப கவர் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கும்? உங்களுக்கு ரிமைனிங் 1/6 அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஜேர்னி 1/3 செகண்ட் ஜேர்னின்றது பார்த்தீங்க அப்படின்னா 1/6 அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. கவர்டு பை த 45 கிலோமீட்டர் பெர் ஹவரை நம்ம தனியா வச்சுக்கிறோம். அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த ஜர்னி இஸ் கவர்டு எ ஸ்பீட் ஆஃப் 60 கிலோமீட்டர். ரிமைனிங் இதெல்லாம் போக உங்களுக்கு மொத்தமா வந்து டோட்டல் ஒண்ணுங்களா? அதுல 1/3 அடுத்து எகைன் உங்களுக்கு 1/6 ரிமைனிங்ல 1/6 அதுல தான் நம்மளுக்கு ஒண்ணுன்றது போச்சு அப்படின்னா உங்களுக்கு ரிமைனிங் ஆஃப் டைம் அப்படின்றது வந்திருக்கும். இந்த பகுதி தான் அந்த 1ல இருந்து நான் இந்த டோட்டல் பார்ட்ன்றத நான் கழிச்சிருக்கேன். 1/3 பிளஸ் 1/6 அப்படின்றது. டோட்டலா ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இங்க 6ன்றது வந்திருக்கும். 6ன்றதே எல்சிஎம்மா இருந்திருக்கும். இங்க 2 பிளஸ் 1 நம்மளுக்கு 3 அப்படின்றது வந்திருக்கும். 3/6 நம்மளுக்கு 1/2 அப்படின்றது. டோட்டலா இருக்கக்கூடிய பார்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா பகுதிகள் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வந்து 1/3 செகண்ட் வந்து நம்மளுக்கு 1/6 அடுத்து எகைன் உங்களுக்கு 1/2
அடுத்து எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் இதுக்கெல்லாம் நியூமரேட்டருக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 6 அப்படின்றது வந்திருக்கும். இப்ப நம்மளுக்கு குடுத்திருக்கக்கூடிய அளவுகள் ஸ்பீட பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு 30 கிலோமீட்டரா, செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 45 கிலோமீட்டர் அண்ட் 30 வந்து அதாவது 3வது பார்த்தீங்க அப்படின்னா 60 கிலோமீட்டர் பெர் ஹவர். டோட்டலா இந்த 3க்கும் நம்ம எல்சிஎம் பார்க்கிறச்சுல. ஏன்னா நம்மளுக்கு சராசரி வேகம் தானே என்னன்றது கேட்குறாங்க. ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்றது. டோட்டல் டிஸ்டன்ஸை நம்மளுக்கு எடுக்கணும்ல. அது ஆவரேஜ் ஸ்பீடுன்றப்போ உங்களுக்கு டோட்டலா இந்த 3 வேல்யூக்குன்றது நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு 1080 அப்படின்றது எல்சிஎம்மா வந்திருக்கும். நீங்க டானா வகுத்தல் போடுங்க. அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு இந்த பெரிய நம்பரோட மல்டிபிள்ஸா இருக்கக்கூடியதா கூட நீங்க பார்த்துக்கங்க. ஓகேங்களா? அடுத்து 1/3 ஜேர்னி அப்படின்னா, இந்த டோட்டலா நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது நம்மளுக்கு டோட்டல் ஜேர்னி அப்படின்றது வந்துருமா? டோட்டல் ஜேர்னி அதுல 1/3 ஜேர்னி அப்படின்றது பார்க்கறச்சல நம்மளுக்கு 1/3 ஜேர்னி அப்படின்னா 360 கிலோமீட்டருங்களா? 360 கிலோமீட்டர அந்த 1/3 ஜேர்னிய பெர் ஹவருக்கு 30 கிலோமீட்டர் பெர் ஹவருக்குன்றது போகுது அப்படின்னா, டோட்டலா இது கவர் பண்றது 12 ஹவர்ஸ் அப்படின்றது கவர் பண்ணியிருந்திருப்பாரு. அடுத்து ரிமைனிங் 1/6 அந்த 1080ல நம்மளுக்கு 1/6 பார்ட் அப்படின்றது பார்க்கறச்சுல நம்மளுக்கு 180 அப்படின்றது. 180ன்றது அந்த 180 கிலோமீட்டர் 45 கிலோமீட்டர் பெர் ஹவர்லன்றது கிடைக்கிறாரு. டிவைட் பை 45. அப்ப இது எவ்வளவு நேரத்துல கவர் பண்ணியிருப்பாருன்றது பார்த்தீங்க அப்படின்னா 4 ஹவர்ஸ்ல கவர் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? அடுத்து தேர்ட் ஒன்னு. தேர்ட் ஒன்னு உங்களுக்கு 540 தானே? ஆஃப் அ பார்ட் அப்படின்றது. 540 அப்படின்றது வந்திருக்கும். இது எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீடுனா 60 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்ற ஸ்பீடுல. ஓகேங்களா? டோட்டலா வந்து உங்களுக்கு இத 9 கிலோமீட்டர் அதாவது 9 ஹவர்ஸ்ல கவர் பண்ணியிருப்பாரு. டோட்டலா பாருங்க. 12 ஹவர்ஸ் பிளஸ் 4 பிளஸ் 9 டோட்டலா நம்மளுக்கு 25 ஹவர்ஸ். அது டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? டோட்டல் டிஸ்டன்ஸ் தானே நம்ம எல்சிஎம்ன்றது பார்த்தோம். அது 1080ங்களா? இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னாலே வேலைன்றது முடிஞ்சு. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 43.2 அப்படின்றது வந்திருக்கும். இதுல என்ன இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே எல்சிஎம் எடுத்துருங்க. குடுத்திருக்கக்கூடிய நம்பர்ஸ பேஸ் பண்ணி அப்படின்றது எல்சிஎம் எடுத்துருங்க. எடுத்துட்டு அதோட ஸ்பீடையும் நீங்க எல்சிஎம் எடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்றது கிடைச்சிரும். அப்படி இல்லைனாலும் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டூ ஸ்பீட் இன்டு டைம் அந்த ஃபார்முலா கூட நீங்க யூஸ் பண்ணலாம். எது பெஸ்ட்டா இருக்கோ அத நீங்க கவர் பண்ணிக்கங்க. அடுத்த 5வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, த மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் அ ஜாக்கெட் இஸ் 4000 அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஒரு ஜாக்கெட்டோட அதாவது ஜர்க்கன் இல்லைன்னா ஜாக்கெட் அப்படின்றது கூட சொல்லலாம். அது வந்து 4000 அப்படின்றது. இந்த ஷாப்கீப்பர் ஆஃபர்ஸ் 3 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் அப்படின்றது. 3 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுத்தாரு அப்படின்னா எனக்கு ஃபைனல் செல்லிங் பிரைஸ் என்ன அப்படின்றத கேட்குறான். ஓகேங்களா? சரி, இப்போ எப்படின்றது பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாருடா. இப்போ 4000ல 20%ன்றது 10% 440 ஓகே. 20% போக நம்மளுக்கு 80%ன்றது இருக்குமா? ஃபர்ஸ்ட் வந்து 80% அது எவ்வளோன்றது பாருங்க. 2 0க்கு 2 0ன்றது கேன்சல் பண்ணிருங்க. ரிமைனிங் பார்த்தீங்க அப்படின்னா 3200. அதாவது 10% 400 அப்படின்னா உங்களுக்கு 20% 3200 அப்படின்றது வந்திருக்கும். எகைன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 25% அப்படின்றது டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. ஓகேங்களா? இப்போ 25னா இதை கேன்சல் பண்ணும்போது இது 4 டைம்ஸு. அகைன் இது 4 எல்லாம் கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு 800 அப்படின்றது வந்திருக்கும். 800 நீங்க சிம்பிளிஃபை பண்ணும்போது ரிமைனிங்ன்றது 32,000ல நம்மளுக்கு 800 அப்படின்றது போச்சு அப்படின்னா ரிமைனிங் 24,000 அப்படின்றது வந்திருக்கும். எகைன் இதையும் நம்மளுக்கு 30% இதுல டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா ரிமைனிங் வந்து நம்மளுக்கு 70% இதுல 70% அப்படின்றதா இருந்திருக்கும். இது சிம்பிளிஃபை பண்ணும்போதுன்றது பார்த்தீங்க அப்படின்னா 1680 ரூபீஸ் அப்படின்றது வந்திருக்கும். இப்போ 3 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் அது இதுதான். இல்லை அப்படின்னாலும் சிங்கிள் லைன் ஃபார்ம் பண்ணணும்னாலும் கூட ஃபார்ம் பண்ணிக்கங்க. அடுத்த கொஸ்டின் பைப்பன் சிஸ்டனை பேஸ் பண்ணி அப்படின்றது இருக்கு. 2 taps கேன் ஃபில் இன் எ சிஸ்டன் இன் 4 hours அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஒன்று 4 ஹவர்ஸ்லையும் இன்னொன்று 28 ஹவர்ஸ்லையும்ன்றது ஃபில் பண்ணுமா. ஏஎன் பி அப்படின்ற ஒரு பைப்பன் சிஸ்டன் அப்படின்றது இருக்கு. தொட்டி இருக்கு. அதில் குழாய்கள்ன்றது இருக்கு. அது ஒன்று வந்து 4 ஹவர்ஸ்லையும் எகைன் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 28 ஹவர்ஸ்லையும் ஃபில் பண்ணுது. ஏ தேர்ட் டேப் கேன் எம்டி இட் இன் இட் உங்களுக்கு 28 ஹவர்ஸ் அப்படின்றது. அதாவது 3வது ஒரு டேப் இருக்கான். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 28 மணி நேரத்தில் எம்டி பண்ணுமா. ஓகேவா? இப்போ ஹவு லாங் வில் பி டேக் இட் டு த ஃபில் ஹாஃப் ஆஃப் த
எம்டி இன் சிஸ்டம் அப்படின்றது. இப்ப எனக்கு ஆல் ஆஃப் தம் ஓப்பன் அப்படின்றது. எனக்கு ஆஃப் அ டேங்க் அப்படின்றது எறையணும். ஓகேங்களா? ஆஃப் அ டேங்க் அப்படின்றது நிறைய வேண்டியது இருக்கு. அப்ப அது எவ்வளவு நேரம் எடுத்திருக்கும் அப்படின்றது கேட்குறாங்க. சரிங்களா? இப்ப 3க்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு டோட்டலா இருக்கக்கூடிய ஒர்க்ன்றது கிடைச்சிருக்குமா? நம்மளுக்கு டோட்டல் ஒர்க் 28ன்றது இருக்கும். அப்ப ஏன்ற பைப்பு பெர் ஹவருக்கு 7 லிட்டர் பெர் ஹவர் அப்படின்ற உங்களுக்கு ஸ்பீட்ல ஃபில் பண்ணும். உங்களுக்கு பி அப்படின்ற பைப்புன்றது 1 லிட்டர் பெர் ஹவர். சி அப்படின்றது -1 லிட்டர். ஓகேங்களா? இப்ப பெர் ஹவர்ல உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா 7 லிட்டர் ஃபில் ஆகுது. எகைன் பின்ற பைப்பு 1 லிட்டர் ஃபில் பண்ணுது. அடுத்து சின்ற பைப்புன்றது 1 லிட்டர் எம்டி பண்ணுது. ஸோ உங்களுக்கு ஒரு மணி நேரத்துல நடக்கக்கூடியது 7 லிட்டர் உங்களுக்கு ஃபில் ஆகும். எனக்கு இதுல பாதி தான். எனக்கு டோட்டலா வந்து 28 லிட்டர் அப்படின்னா, எனக்கு இதுல பாதி தானே. அப்போ பாதி அப்படின்னா நம்மளுக்கு 14 லிட்டர். பெர் ஹவருக்கு 2 லிட்டர் அப்படின்னா சாரி பெர் ஹவருக்கு 7 லிட்டர் அப்படின்னா உங்களுக்கு 14 லிட்டர் நிறைய 2 ஹவர்ஸ் ஆயிருக்குங்களா? அவ்வளோ. அடுத்து அல்ஜிப்ரா பேஸ் பண்ணி அப்படின்றது ஃபார்முலான்றது நம்ம படிச்சிருப்போம். இது ஈஸியான கொஸ்டின் தானே. நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர். அதே மைனஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இது வந்துச்சு அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு 4ab தான் வந்திருக்கும். ஓகேங்களா? அதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும் வேணுமாலும் நான் சொல்றேன். இப்ப a ஸ்கொயர் இப்ப a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம்? a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab அப்படின்றது இருந்திருக்கும். அடுத்து மைனஸ் உங்களுக்கு a மைனஸ் பிக்கு a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படின்றது வந்திருக்கும். ஓகேங்களா? இப்ப மைனஸ் 2ab அப்படின்றது இந்த மைனஸ் உள்ள மல்டிபிள் ஆகும்போது என்ன ஆகும்? மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஏபி அதாவது 2ab அப்படின்றது இருந்திருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல பிளஸ் ஏ ஸ்கொயருக்கு பிளஸ் ஏ மைனஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்றது கேன்சல் ஆயிரும். இந்த இடத்துலையும் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ன்றது கேன்சல் ஆயிட்டு ரிமைனிங் நம்மளுக்கு 4ab மட்டும்தான் இருக்கும். இந்த இடத்துல நம்மளுக்கு ஏக்கு உண்டான வேல்யூன்றது பார்த்தீங்க அப்படின்னா 2a அப்படின்றது இருக்கு. ஸோ 4 இன்ட்டு ஏக்கு உண்டான வேல்யூ 2a இன்ட்டு பிக்கு உண்டான வேல்யூல 4b இருக்குங்களா? 4b. எகைன் இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வேலைன்றது முடிஞ்சா 4 இன்ட்டு 4 16 உங்களுக்கு 16 இன்ட்டு 2 32 ஏபி அப்படின்றது வந்திருக்கும். செகண்ட் ஆப்ஷன். இது எகைன் பைப்பன் சிஸ்டம்ல தான். 2 taps can fill in the system was 4 hours and 12 hours respectively. A third tap can be empty in a 16 hours அப்படின்றது. இப்ப ஒரு 2 டேப் இருக்கு. அது ஏன்ற டேப் வந்துன்றது பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் பண்ணுது. அது 4 ஹவர்ஸ்ல ஃபில் பண்ணும். பி அப்படின்ற டேப்ன்றது 12 ஹவர்ஸ்ல ஃபில் பண்ணுது. சி அப்படின்ற டேப்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா 16 ஹவர்ஸ்ல எம்டி பண்ணிரும். ஓகேங்களா? ஹவு லாங் வில் பி த டேக் ஹாஃப் ஆஃப் த எம்டி இன் த சிஸ்டம் அப்படின்றது. இப்ப ஹாஃப் ஆஃப் த எம்டி ஆக்கணும். இல்ல அப்படின்னா ஹாஃப் டேங்க் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்றது. ஆல் ஆஃப் தம் டுகெதர் ஓப்பன்ட் அப்படின்றது சொல்லிட்டாங்க. சரிங்களா? அதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்திருக்கும் அப்படின்றது கேட்குறாங்க. டோட்டலா வந்து இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கிறது நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 48 அப்படின்றது வந்திருக்கும். 32 அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12ஆல நம்மளுக்கு கேன்சல் பண்ண முடியாது. எகைன் ஒரு 16 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 48ன்றது நம்மளுக்கு 12ஆல கேன்சல் ஆகும். இப்ப பெர் ஹவருக்கு உண்டான யூனிட்ன்றது டோட்டலா 48 லிட்டருங்களா? இப்ப ஏன்ற பைப்பு 1 மணி நேரத்துக்கு 12 லிட்டர் ஃபில் பண்ணும். பீன்ற பைப்புன்றது பார்த்தீங்க அப்படின்னா பெர் ஹவருக்கு 4 லிட்டர் ஃபில் பண்ணும். சின்றது வந்து 3 லிட்டர் எம்டி பண்ணும். ஓகேங்களா? பெர் ஹவர்ல நம்மளுக்கு என்ன நடக்குது? 16 மைனஸ் உங்களுக்கு எகைன் 12 பிளஸ் 4 16 மைனஸ் 3 உங்களுக்கு 13 அப்படின்றது வந்திருக்குமா? 13ன்றது வந்திருக்கும். இப்போ ஹாஃப் ஆஃப் த டேங்க் அப்படின்றது தான் ஃபில் ஆகணும். ஸோ பின்னா உங்களுக்கு 24 லிட்டர்ன்றது ஃபில் ஆனாலே போதும். 24 டிவைட் பை 13 அப்படின்றது கொடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஆன்சர்ன்றது வேலைன்றது முடிஞ்சு 24 டிவைட் பை 13. இதை இப்படி கூட எழுதலாம். 1 டிவைட் பை 1 இன்ட்டு உங்களுக்கு 11 டிவைட் பை 13 அப்படின்றது கூட மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 9வது கொஸ்டின் 2 buses started from the 2 different cities that are உங்களுக்கு 30 கிலோமீட்டர் அப்படின்றது இருக்கு.
உங்களுக்கு 2 டிஃபரெண்ட் சிட்டீஸ்ல இருந்து ஒரு 2 பஸ்ன்றது கிளம்புது. அதுல ஃபர்ஸ்ட் பஸ்ஸோட ஸ்பீடுன்றது பார்க்கறச்சுல நம்மளுக்கு 50 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்றது இருக்கு. செகண்ட் பஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 70 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்ற ஸ்பீட்லன்றது எடுக்குது. ஓகேங்களா? இப்ப 2 பஸ்ஸும் எனக்கு மீட் பண்ணணும். மீட் பண்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் அப்படின்றது கேட்குறாங்க. சரிங்களா? இப்ப நம்மளுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸோட நம்மளுக்கு பெர் ஹவர் அந்த 2 அதாவது 2 டிஃபரெண்ட் ஒரு டைப் உண்டானது ஆக்ட் ஆகும்போது நம்மளுக்கு என்னவா நிகழ்ந்திருக்கும்? அத ஆட் பண்ணிட்டோம்னாலே வேலைன்றது முடிஞ்சுங்களா? 50 பிளஸ் 70 டோட்டலா ஆட் பண்ணும்போதுன்றது பார்த்தீங்க அப்படின்னா 300 டிவைட் பை உங்களுக்கு 120. அகைன் இத சிம்ப்ளிஃபை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 2 டைம்ஸ் ஆஃப் 24 அகைன் உங்களுக்கு 600 வந்து 5 டைம்ஸ். ஓகேங்களா? அப்போ 2.5 ஹவர்ஸ் அப்படின்றது 2மே மீட் பண்ணி இருக்கக்கூடிய நேரம் அப்படின்றது வந்துரும். 4த் ஆப்ஷன். இந்த கொஸ்டின் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான். என்ன அப்படின்னா, அது ரொம்ப டைமும் எடுக்கும். அதே சமயத்துல நீங்க கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி ட்ரிக் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். என்ன அப்படின்னா, எ பெர்சன் ஸ்பெண்ட் 82% ஆஃப் ஹிஸ் இன்கம் இஃப் ஹிஸ் இன்கம் இஸ் இன்கிரீஸ்டு 22.5%. இப்ப ஒரு பெர்சன் ரூ. 100 இருக்கு அப்படின்னா, ரூ. 100 இருக்கும்போது, அவன் என்னோட இன்கம் ரூ. 100 இருக்கு. அப்ப நான் என்னோட செலவு, அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் என்னவா பண்ணிக்கிறேன் அப்படின்னா, 82%ன்றது நான் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சரி. இப்ப 82%ன்றது நான் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு அப்படின்னா, எனக்கு அந்த டைம் சேவிங்ஸ்ன்றது ரூ. 100 இருக்கும்போது ரூ. 82 செலவழிச்சுட்டேன் அப்படின்னா, என்னோட சேவிங்ஸ்ன்றது மீதி ரூ. 18 இருந்திருக்குங்களா? சரி. இப்ப என்ன சொல்றான்னா, எனக்கு வருமானம்ன்றது 22.5% இன்கிரீஸ் ஆகுது. அப்ப ரூ. 100 இருக்கிறது 122.5% இன்கிரீஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்ப அப்படி மாறுச்சுல என்னோட என்ன சொல்லியிருக்கான் கொஸ்டினோட டிமாண்ட்? வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச் இன் ஹிஸ் சேவிங்ஸ்? சேவிங்ஸ்ல எனக்கு என்ன சேஞ்சுன்றது ஏற்பட்டிருக்கும் அப்படின்றது சொல்றாங்க. இப்ப சேஞ்சஸ் ஃபார் த சேவிங்ஸ் எனக்கு சேவிங்ஸை பேஸ் பண்ணி தான் எனக்கு சேஞ்சஸ்ன்றது. இன்கம்ல எவ்வளோ டிஃபரன்ஸ் ஆச்சு? 22.5%ங்களா? அது இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சரை பாருங்க. இப்ப எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் சேவிங்ஸ் நான் ரேஷியோவின் அடிப்படையில் விகிதத்தின் அடிப்படையில் எடுத்துட்டோம்னா இது கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். எடுத்துக்கும் போது உங்களுக்கு 41:9 அப்படின்றது இருக்கு. டோட்டலா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 41. இப்ப இதுல என்ன சொல்றான் அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் எனக்கு வருமானம் 22.5% இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? வருமானம் 22.5% இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதுல செலவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15% இன்கிரீஸ் ஆகுது. அப்போ செலவு இனிஷியலா ரூ. 40 இருக்கு அப்படின்னா, ரூ. 41 இருக்கு அப்படின்னா, அதுல நான் ரூ. 15 இன்கிரீஸ் பண்ணிக்கிறேன். இப்ப சதவீதத்தின் அடிப்படையில எவ்வளோ இன்கிரீஸ் பண்றியோ, அத நீங்க மல்டிபிள் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? பிளஸ் அடுத்து உங்களுக்கு சேவிங்ஸ் முன்னாடி ரூ. 9 இருக்குங்களே, அது எவ்வளோ அடுத்து சேவிங்ஸ் பண்ணுவேன் அப்படின்றது. அதை எக்ஸ்ன்றது வச்சுக்கலாமா? ஏன்னா எனக்கு செகண்ட் சேவிங்ஸ் தான் தெரியாது. அதை நான் எக்ஸ்ன்றது வச்சுக்கிறேன். ஓகேங்களா? டிவைட் பை உங்களுக்கு அந்த 2 விகிதத்தையும் ஆட் பண்ணிருங்க. ஆட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 41 பிளஸ் 9 அப்படின்றது வந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னாலே வேலைன்றது முடிஞ்சுச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 41 + 9 உங்களுக்கு 15ன்றது வந்திருக்கும். கிராஸ் மல்டிபிள்ன்றது பண்ணும்போது 1125 இஸ் ஈக்குவல் டு 615 இன்ட்டு 9x அப்படின்றது இருந்திருக்கும். இந்த இடத்துல பிளஸ் தான். ஓகேங்களா? சரி. அங்க கொண்டு போய் கழிக்கும் போதுன்றது பார்த்தீங்க அப்படின்னா 1125ல உங்களுக்கு 615ன்றது போச்சு அப்படின்னா 0, 1 உங்களுக்கு 5 அப்படின்றது வந்திருக்கும். 9x இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 500 அதாவது 10 அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு உங்களுக்கு 45 மீதி உங்களுக்கு 6ன்றது இருக்கும். 80 45 6 9 54 மீதி 6 அதே 6 6 அப்படின்றது போயிருக்கும். 56.66% அப்படின்றது இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்றது இதுக்குண்டான மீனிங். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் இன் எ 2 இயர்ஸ் அப்படின்றது அட் த உங்களுக்கு 15% பெர் ஆனம். அது எவ்வளோ அப்படின்னா 19,380 ரூபா அப்படின்றது சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த சம் இஸ் இன்வெஸ்டட் அப்படின்றது எனக்கு அதோட சம் என்ன, முதலீடு என்ன அப்படின்றது தெரியணும். இப்போ 2 இயர்ஸுக்கு அவன் இன்வெஸ்ட் பண்றான் அப்படின்னா நம்மளுக்கு A + B
அந்த a பிளஸ் a பிளஸ் a இன்ட்டு a அப்படின்றது a இன்ட்டு a இல்லைன்னா ab அப்படின்றது கூட மென்ஷன் பண்ணுவோம். அதன் அடிப்படையில் உங்களுக்கு 15 பிளஸ் 15 பிளஸ் உங்களுக்கு எகைன் 15 இன்ட்டு 15 டிவைட் பை 100. 15ஓட ஸ்கொயர்ன்றது தெரியும் 225 அப்படின்றது 225 அப்படின்னா உங்களுக்கு டிவைட் பை, அதாவது 2 டெசிமல் தள்ளின்றது புள்ளி வைக்கும்போது 2.25 30 பிளஸ் உங்களுக்கு 32.25% அப்படின்றது எனக்கு ப்ராஃபிட்டாக கிடைச்சிருக்கும். அது எவ்வளோ சதவீதத்தின் அடிப்படையில் 32.25% அப்படின்றது. அப்போ எனக்கு வேல்யூவின் அடிப்படையில் அது எவ்வளவா 19,350 ரூபா அப்படின்றது சொல்லிட்டான். சரிங்களா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1% உண்டான வேல்யூன்றது கிடைச்சிரும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இந்த 2 டெசிமலுக்கு இங்கே 2 டெசிமல் கூட நீங்கள் 0ன்றது கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ 1%ன்றது நம்மளுக்கு 60 டைம்ஸ் அப்படின்றது லாஸ்ட் யூனிட் டிஜிட்டை பேஸ் பண்ணின்றது பாருங்க. 0ன்றது வரணும், அது 6 டைம்ஸ் அப்படின்றதா இருக்கும். 60 அப்படின்றது நம்மளுக்கு உண்டானதாக இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 600 அப்படின்றது வந்திருக்கும். அதாவது 2 0ன்றது ஆட் பண்ணும் போதுன்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 0 ஆட் பண்ணியிருப்பீங்க. அது 600 அப்படின்றது வந்திருக்கும். இப்போ 1%ன்றது 600 அப்படின்னா உங்களுக்கு 100% அந்த முதலீடு தொகைன்றது தானே கேட்குறான். அப்போ 1% 600னா இன்ட்டு 100 உங்களுக்கு 60,000 அப்படின்றது வந்திருக்குங்களா? அவ்வளோதான். இப்போ 12வது கொஸ்டின், அட் வாட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் annum will be the sum of 12,500 amount to the உங்களுக்கு 15,600 அப்படின்றது இன் எ 1 year அப்படின்றது. இஃப் த இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி அப்படின்றது. இப்போ எனக்கு அரையாண்டுக்கு ஒரு முறைன்றது கால்குலேட் பண்ணி எனக்கு 12,500 இருந்ததுன்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15,680 ரூபாயா மாறி இருக்கு. இப்போ 12,500ல இருந்து அது எவ்வளவா மாறி இருக்கான்? 15,680 ரூபாயா மாறிடுச்சு அப்படின்றது சொல்லிட்டான். இப்போ ரேஷியோவின் அடிப்படையில் பாருங்க, 0க்கு 0ன்றது கேன்சல் பண்ணுங்க. சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 கேன்சல் பண்ணும்போது 784 டிவைட் பை உங்களுக்கு 125. இப்போ இதை ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆண்டுக்கு அரையாண்டின் அடிப்படையில் ஹாஃப் இயர்லி ஒரு ஆண்டு அது அரையாண்டின் அடிப்படையில்ன்றது இருக்கும். உங்களுக்கு இது 625 தானே? ஓகே, 625 இதை 25 இது ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நம்மளுக்கு 28ஓட ஸ்கொயர் தான் நம்மளுக்கு 784ன்றது தெரியும். இது 25ஓட ஸ்கொயர். அப்போ இதுல என்ன கேட்டிருக்கான்? எனக்கு மொத்த தொகை அப்படின்றது கேட்கல, உங்களுக்கு மாற எவ்வளவு வட்டி விகிதம் அப்படின்றது கேட்குறான். அப்ப 25 தான் நம்மளுக்கு 100 அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு பிரின்சிபல். அதுல 3 பார்ட் தான் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது. அது எவ்வளவு சதவீதம் அப்படின்றது. இப்ப இது 4ஆல கேன்சல் பண்ணும்போதுன்றது 25ஆல கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா இது 12 டைம்ஸ், அதாவது 12%ன்றது வந்திருக்கும். 12%ன்றது நம்மளுக்கு டைரக்டா 12% ஆன்சர்ன்றது மென்ஷன் பண்ணிடக்கூடாது, அது தப்பு. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஹாஃப் இயர்லியில தான் நம்மளுக்கு அரையாண்டுக்கு ஒரு முறை தான் மாற்றும் போது என்னவா மாறி இருக்கு அப்படின்னா 12,500ல இருந்து நம்மளுக்கு 15,600 மாறி இருக்கு. அவன் என்ன அப்படின்னா ஆண்டு வட்டி வீதம் தான் எவ்வளோ அப்படின்றது கேட்குறான். அப்போ இது 6 மாசத்துக்கு 12% அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 24% தானே வந்திருக்கும். அவ்வளோதான். டிக்னாமெட்ரி பேஸ் பண்ணி இருக்கு. இதெல்லாம் சப்ப கொஸ்டின். என்ன அப்படின்னா உங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா உங்களுக்கு சைன் ஏபி அப்படின்றது நம்மளுக்கு ஹைப்போனினஸ், அதாவது ஆப்போசிட் டிவைட் பை ஹைப்போனினஸ் அப்படின்றது இருக்கும். உங்களுக்கு என்ன அப்படின்னா அது உங்களுக்கு முக்கோணத்தின் அடிப்படையில் உங்களுக்கு 3, 4 அண்ட் 5 அப்படின்றது 3 டிவைட் பை 5 அப்படின்ற வேல்யூ வருது அப்படின்னா 3, 4, 5 அப்படின்ற வேல்யூ தான் வந்திருக்கும். அதுல என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா உங்களுக்கு 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் உங்களுக்கு 1 பிளஸ் 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் சைன் ஏ டிவைட் பை 1 மைனஸ் சைன் ஏ. இப்போ வேல்யூவில் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுக்கு மேலையும் கீழையும் ஒரே வேல்யூவாக இருக்கக்கூடியது. இங்கே மைனஸ் டினாமினேட்டரில் மைனஸ் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு நியூமினேட்டரில் ப்ளஸ்ஸால் மல்டிபிள் பண்ணியிருப்போம். சைன் ஏ டிவைட் பை இங்கேயும் 1 பிளஸ் சைன் ஏ. இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு 1 பிளஸ் சைன் ஏ ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது வந்திருக்கும். இதை கேன்சல் பண்ணும்போது அதாவது ஏ பிளஸ் பி இது ஏ மைனஸ் பி அப்படின்ற அந்த வேல்யூலன்றது இருக்குங்களா? அப்போ அதன் அடிப்படையில் உங்களுக்கு 1 மைனஸ்
சைன் சைன் ஸ்கொயர் ஏ அப்படின்றது வந்திருக்கும். இந்த இடத்துல ஸ்கொயர் போட்டாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை நம்ம என்னவா சொல்லுவோம் அப்படின்னா நம்மளுக்கு காஸ் ஸ்கொயர் அப்படின்றது மாற்றிருப்போமா அதாவது சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் அப்படின்றது சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1ன்றது இருக்கும். அந்த இடத்துல சைன் மட்டும் நான் வச்சுக்கிட்டேன், அதாவது காசை மட்டும் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு சைனுன்றது அந்த சைடு போச்சு அப்படின்னா மைனஸ் சைன் ஸ்கொயர், அதுதான் நம்மளுக்கு காஸ் ஸ்கொயர் அப்படின்றது இருக்கு. இந்த இடத்துல 1 ப்ளஸ் சைன் ஏ ஸ்கொயர்ன்றது இருக்குங்களா? அப்போ இந்த மேலே ஸ்கொயர் ரூட் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 2 இன்ட்டு உங்களுக்கு 1 ப்ளஸ் சைன் ஏ டிவைட் பை காஸ் ஏ அப்படின்றது இருக்குங்களா? இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் தனித்தனியாக பிரிச்சுக்கிறேன். 2 இன்ட்டு உங்களுக்கு 1 டிவைட் பை காஸ் ஏ ப்ளஸ் சைன் டிவைட் பை காஸ் ஏ, சைன் ஏ டிவைட் பை காஸ் ஏ, அவ்வளோதான். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா வேல்யூஸை நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக. 1 டிவைட் பை காசுன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சீக்கன் தானே, சீக்கன் ஏ. அடுத்து ப்ளஸ் சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ, சைன் தீட்டா டிவைட் பை காஸ் தீட்டா அப்படின்றது நம்மளுக்கு டேன் தீட்டா அப்படின்றது தெரியும், டேன் ஏ இன்ட்டு 2 அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? இதை சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இப்போ சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி என்ன ப்ளஸ் வேல்யூலன்றது என்ன இருக்கு அப்படின்னா உங்களுக்கு எகைன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 சீக்கன் ஏ ப்ளஸ் டேன் ஏ அப்படின்றது இருக்குங்களா? இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 சீக்கன் ஏ ப்ளஸ் டேன் ஏ அப்படின்றது வந்திருக்கும். இப்போ வேல்யூஸை சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் வேல்யூஸை மட்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே வேலைன்றது முடிஞ்சுங்களா? இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி நம்மளுக்கு 4 டைம்ஸ் ஆஃப் உங்களுக்கு 4 டைம்ஸ் ஆஃப் சீக்கன் ஏ ப்ளஸ் உங்களுக்கு டேன் ஏ அப்படின்றது கொண்டு வந்தாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு அதோட வேல்யூ 3, 4, 5 அப்படின்றது சொல்லியிருக்கோமா? அப்போது நம்மளுக்கு சீக்கனுக்கு என்ன என்ன மென்ஷன் பண்ணுவோம்? இது ஆப்போசிட், உங்களுக்கு இது அட்ஜசன்ட், இது ஹைபானினஸ் அப்படின்றது சொல்லியிருப்போம். உங்களுக்கு அதன் அடிப்படையில் உங்களுக்கு சீக்கனோட வேல்யூ அப்படின்றது நம்மளுக்கு 5 டிவைட் பை, அதாவது கர்ணம் டிவைட் பை உங்களுக்கு அடுத்துள்ள பக்கம் அப்படின்றது 5 டிவைட் பை 4 அப்படின்றது வந்திருக்கும். அடுத்து வந்து எகைன் டேனுக்குன்றது பார்க்குறச்சில் நம்மளுக்கு ஆப்போசிட் ஸ்கொயர், அப்புறம் அதாவது ஆப்போசிட் சைட்ஸ் அண்ட் அட்ஜசன்ட் சைட் அப்படின்றது இருந்திருக்கும். உங்களுக்கு 3 டிவைட் பை 4 அப்படின்றது இன்ட்டு உங்களுக்கு 4ங்களா? எகைன் இது சிம்பிளிஃபை பண்ணும்போது 8 டிவைட் பை 4ன்றது இருக்கும், இன்ட்டு 4 அப்படின்றது உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணும்போது வேல்யூஸ் 8 அப்படின்றது வந்திருக்கும். இதோட வேல்யூன்றது நம்மளுக்கு 8. அடுத்து மென்சுரேஷன் பேஸ் பண்ணி எப்படியா இருந்தாலும் டெஃபினட்டாக ஒரு கொஸ்டின் வந்துருங்க. என்ன அப்படின்னா the radius of the cylinder is 5 cm அப்படின்றது. எனக்கு சிலிண்டரோட ரேடியஸ் வந்து 5 cm more than the height. இதில் ரேடியஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்டை விட 5 கூட அப்படின்றது சொல்லிட்டான். 5 cm is more than its height அப்படின்றது சொல்லியிருக்காங்க. if the curved surface area of the cylinder அப்படின்றது உங்களுக்கு 792. curved surface ஏரியானா 2 pi RH தானே, நம்மளுக்கு அதுதான் 792 அப்படின்றது. the volume of the cylinder is அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இப்போ யூசிங் த பையோட வேல்யூ 22 டிவைட் பை 7 அப்படின்றது சொல்லிட்டான். ஓகே, இப்போ நம்மளுக்கு 2 இன்ட்டு 22 டிவைட் பை 7 உங்களுக்கு R இன்ட்டு H அப்படின்றது இருக்கும். இப்போ 792. இப்போ 11ஆலேயே கேன்சல் பண்ணி தாராளமாக கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது 2 டைம்ஸு நம்மளுக்கு 7 டைம்ஸ் ஆஃப் 72 உங்களுக்கு ரிமைனிங் 2 எகைன் 2ஆல் கேன்சல் பண்ணும்போதுன்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 36ன்றது வந்திருக்கும். இது 18 அப்படின்றது வந்திருக்கும். ரிமைனிங் வந்து R இன்ட்டு H இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 18 இன்ட்டு உங்களுக்கு 7 அப்படின்றது இருக்கும். இதை நான் என்ன மாதிரி பிரிச்சுக்கிறேன் அப்படின்னா ஃபேக்டரைஸ் மெத்தடில் நான் என்னவா மாதிரி பிரிச்சுக்கிறேன் அப்படின்னா 9 இன்ட்டு 2 அப்படின்றது பிரிச்சுக்கிறேன் இன்ட்டு உங்களுக்கு 7. ஸோ இதை நீங்கள் என்ன மாதிரி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா 9 இன்ட்டு 2 அப்படின்றது 9 இன்ட்டு 14 அப்படின்றது வந்திருக்குமா? இப்போது ரேடியஸ் வந்து ஹைட்டை விட உங்களுக்கு 5 கூடன்றது தானே சொல்லியிருக்கான். இப்போது ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரேடியஸ் இதை விட 5 கூட அப்படின்னா 14. இப்போ ரெண்டுக்கும் வேல்யூன்றது இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் LHS இஸ் ஈக்குவல் டு RHS அப்படின்றது தானே வந்திருக்கும். இப்போ ரேடியஸ் ஹைட்டுன்றது நம்மளுக்கு 9 அப்படின்றது தெரிஞ்சிருச்சு.
ஹைட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுக்கு 9 அப்டின்றது தெரிஞ்சுச்சு. ரேடியஸ் வந்து நம்மளுக்கு 14 அப்டின்றது தெரிஞ்சுச்சு. இப்போ பை ஆர் ஸ்கொயர் வேல்யூன்றது அப்ளை பண்ணிறலாமா? பை ஆர் ஸ்கொயர் அப்டின்றது அதோட வால்யூமோட ஃபார்முலா தானே. அப்போ நம்மளுக்கு 22/7 இன்டு 14 இன்டு 14 இன்டு உங்களுக்கு 9. சிம்பிளிஃபை பண்ணும்போது 2 டைம்ஸு. இத கிராஸ் மல்டிபிள் பண்றது. அதாவது அகைன் இத சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு லாஸ்ட் யூனிட் டிஜிட்ட பேஸ் பண்ணி அப்டின்றது பாருங்க. 2 இன்டு 2 உங்களுக்கு 4 4 அகைன் உங்களுக்கு 4ன்ற பட்சத்தில 16 16 இன்டு உங்களுக்கு 9ன்ற பட்சத்தில 54க்கு 4 உங்களுக்கு 4 பேஸ் பண்ணி அப்டின்றது ஒரு 2 நம்பர்ன்றது இருக்கு. அப்போ 2 ஆப்ஷன எலிமினேட் பண்ணிடலாம். மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ரைமிங் பேஸ் பண்ணி அப்டின்றது இருக்கும். உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் அப்டின்றது பாருங்க. உங்களுக்கு டிவிசிபிள் ரூல் இதுல 11 அப்ளை ஆகுமா? டிவிசிபிள் ரூல் 11 அப்டின்றது ஆல்டர்னேட்டிவ்ஸ் நம்பர்ஸ் அப்டின்றது நம்மளுக்கு 0 ஆர் 11ஆல டிவைட் ஆச்சு அப்டின்னா, நம்மளுக்கு ஹோல் நம்பரும் நம்மளுக்கு 11ஆல டிவைட் ஆகும் அப்டின்றது. இத நம்ம 11 கொண்டு தான் நம்ம மல்டிபிள் பண்ணியிருப்போம். அதன் அடிப்படையில நம்மளுக்கு 2 ஆப்ஷன நம்ம எலிமினேட் பண்ணியாச்சு. ரிமைனிங் திஸ் ஆர் தட் அப்டின்றது தான் தெரியணும். டிவிசிபிலிட்டி ரூல் யூஸ் பண்ணிருங்க. இத யூஸ் பண்ணும்போது ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ் அப்டின்றது 5 + 5 10ன்றது வந்திருக்கும். இதுல ஈவன் டிஜிட் நம்பர் அப்டின்றது 6 அப்டின்றது வந்திருக்கும். இதோட டிஃபரன்ஸ்ன்றது 4 0வும் இல்ல. அதே சமயத்துல 11ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பரும் இல்ல. அதே இது 4த் ஆப்ஷன் பாருங்க. உங்களுக்கு 5 + 4 அப்டின்றது 9 அப்டின்றது அகைன் ஈவன் டிஜிட் நம்பர் அப்டின்றது அதுவுமே 9 2க்கும் உண்டான டிஃபரன்ஸ் 0 அப்டின்றது 11 டிவிசிபிலிட்டி ரூல சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ இதுதான் நமக்கு உண்டான ஆன்சர். இதுல 11 டிவிசிபிலிட்டி ரூல பேஸ் பண்ணியே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கானான்னு பாருங்க. இப்ப என்ன அப்டின்னா, இஃப் ஏ இஸ் த டிஜிட் டிஜிட்டல் அதாவது லாஸ்ட் டிஜிட் நம்பர் அப்டின்றது சொல்லியிருக்காங்க. சச் தட் உங்களுக்கு 6, 9, 5, 4 அண்ட் 9 இஸ் த டிவிசிபிள் பை உங்களுக்கு டிவிசிபிள் பை 11 அப்டின்றது சொல்லிட்டான். எனக்கு இந்த நம்பர் அப்டின்றது எனக்கு 11ஆல டிவைட் ஆகுதான். அப்ப ஏ வந்து எந்த வேல்யூவா இருந்திருக்கும்? உங்களுக்கு 6, 9, 5, 4 அடுத்து ஏ. நம்ம ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ் அப்டின்றது பார்ப்போமா? ஆல்டர்னேட்டிவ்ஸ் நம்பர் அப்டின்றது நம்மளுக்கு 6 + 5 11 பிளஸ் ஏ. ஓகேங்களா? அடுத்து இந்த சைடு பாருங்க. இஸ் ஈக்குவல் டூ உங்களுக்கு 13. ஈவன் டிஜிட் நம்பர் அப்டின்றது 13. எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டூ ஆர்ஹெச்எஸ். ஏ இஸ் ஈக்குவல் டூ உங்களுக்கு 11 - 2 உங்களுக்கு 13 இஸ் ஈக்குவல் டூ உங்களுக்கு 2 அப்டின்றது வந்திருக்கும். ஓகேங்களா? இது சிம்பிள் தானே. டிவிசிபிலிட்டி ரூல பேஸ் பண்ணி அப்டின்றது நம்மளுக்கு ஆன்சர்ன்றது ஃபைண்ட் அவுட் பண்ணி. அடுத்து ஆவரேஜ பேஸ் பண்ணி ஆவரேஜ்ல நம்மளுக்கு இந்த வேல்யூஸ்ன்றது குடுத்திருக்கான். ஆவரேஜ்ல இந்த மாரி தான் கேட்கிறான். நீங்க லாஸ்ட் யூனிட் டிஜிட்ட பாருங்க. லாஸ்ட் யூனிட் டிஜிட்ட நம்ம எப்படியா இருந்தாலும் மொத்தமா எத்தன கவுண்ட் 1, 2, 3 அப்புறம் 4. மொத்தம் 4 நம்பர் குடுத்திருக்கான். 4 நம்பர் குடுத்திருக்கான். இப்ப டிவிசிபிலிட்டி ரூல்ல நம்ம யூஸ் பண்ணும்போதுன்றது பார்க்கறச்சல, மொத்தமா 4 நம்பர் குடுத்திருக்கானா? லாஸ்ட் யூனிட் டிஜிட்ட பாருங்க. 5 + 5 உங்களுக்கு 10 எகைன் உங்களுக்கு 5 அண்ட் எகைன் 4ன்ற பட்சத்துல உங்களுக்கு 308 அடுத்து 126 to 25 அடுத்து 405 இத ஆட் பண்ணும்போதுன்றது பிரச்சல நம்மளுக்கு எகைன் 10 16 அண்ட் 24 24க்கு 4 ரிமைனிங் உங்களுக்கு 2 அப்படின்றது இருக்கும். இத ஆட் பண்ணும்போதுன்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 அப்படின்றது இருக்கும். 64 அப்படின்றது வந்திருக்கு. இப்ப அத பார்க்கிறச்சல நம்மளுக்கு இதுல ஆப்ஷன்ல பாருங்க. லாஸ்ட் 2 டிஜிட் அப்படின்றது நம்மளுக்கு 4ஆல டிவைட் ஆகணும். டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு 64 அப்படின்றது இருக்கு. அத பேஸ் பண்ணின்றத பார்க்கிறச்சல நம்மளுக்கு இது 64 இத ஆட் பண்ணாலும் கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 4 அடுத்து 6 அடுத்து 10 10065 அப்படின்றது டிவைட் பை 4 டக்குன்னு இது சிம்ப்ளிஃபை பண்ணணும்னு நெனச்சாலும் கூட பண்ணிருங்க. இல்ல அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன மாதிரி லாஸ்ட் யூனிட் டிஜிட்ட பேஸ் பண்ணி அப்படின்றது லாஸ்ட் யூனிட் டிஜிட் 4ன்றது வந்திருக்கு. 4க்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கும்? ஒண்ணு 2 இல்லன்னா 6 அப்படின்றது இருந்திருக்கும். அத பேஸ் பண்ணின்றது நம்ம டிவைட் பண்ணும்போதுன்றது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 6 டைம்ஸ் ஆஃப் உங்களுக்கு 4 அப்படின்றது 24 அப்படின்றது வந்திருக்கும். அத பேஸ் பண்ணின்றது நம்மளுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு 1064 4ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 266 அப்படின்றது தான் வந்திருக்கும். அடுத்து ஹெச்சிஎஃப் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பா 10 அப்படின்றது வந்துரும். சரிங்களா? அப்ப 10 கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு 252 அடுத்து எகைன் 360 அடுத்து எகைன் 580
8. இப்ப 10 ஒரு ஃபேக்டரா இருக்கும். நம்மளுக்கு HCFஆ இருக்கும். ரிமைனிங் பாருங்க. ரிமைனிங் குடுத்திருக்கக்கூடிய ஆப்ஷன்ல பார்க்கும்போது நம்மளுக்கு மோஸ்ட் ஃபெமிலியரா 18 வந்து 36 வரும். ஆனா வந்து பார்த்தீங்க அப்டின்னா 588ஆல உங்களுக்கு கேன்சல் ஆகாது. அதுவே பார்த்தீங்க அப்டின்னா 12 எடுத்துக்கங்க. 12 எடுத்தோம் அப்டின்னா 80 கேன்சல் பண்ணிடலாம். உங்களுக்கு 100 எகைன் வந்து நம்மளுக்கு 2 0ன்றது இல்லைங்களா? 1 உங்களுக்கு 14ஆ இருக்கும். இல்லைன்னா 12ஆ இருக்கும். இப்ப 12ன்ற பட்சத்துல உங்களுக்கு ஒரு 12, 12 2 12 24 மீதி 1 உங்களுக்கு இது 1 ஓகேங்களா? இது வந்து 3 டைம்ஸ் ஆஃப் 36ன்றது வந்திருக்கும். உங்களுக்கு இத பேஸ் பண்ணின்றது பார்க்கறச்சல உங்களுக்கு 4 12 உங்களுக்கு 48 அப்படின்றது வந்திருக்கும். மீதி வந்து பார்க்கறச்சல உங்களுக்கு 4 12 48 மீதி உங்களுக்கு 10 அப்படின்றது வந்திருக்கும். உங்களுக்கு 10 அப்படின்றது பார்க்கறச்சல உங்களுக்கு 9 டைம்ஸ் ஆஃப் 108 அப்படின்றது வந்திருக்குங்களா? அப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 12 அப்படின்றது ஒரு எல்சிஎம்மா இருக்கும். அப்ப 12 இன்டு 10 உங்களுக்கு 120 அப்படின்றது ஆப்ஷன் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். இத டிசெண்டிங் ஆர்டர்ல எழுத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 5/3 அப்படின்றது. இத சிம்ப்ளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு 1/6 சாரி 5/3 அப்படின்றது பட்சத்துல உங்களுக்கு இத சிம்ப்ளிஃபை பண்ணும்போது 1 3 3 மீதி 2ன்றது இருக்கும். 5 3 15 6 3 18 அப்படின்றது இருக்கும். மீதி 2 6 6ன்றது போய்க்கிட்டே இருக்கும். அடுத்து 7/5 அப்படின்றது பார்க்கறச்சல உங்களுக்கு 7/5 உங்களுக்கு 0. சாரி அதுல வரும்போது 1 அடுத்து ரிமைனிங் 2 1.4 செகண்ட் ஒன்னுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்னு 1.6 அடுத்து செகண்ட் வந்து உங்களுக்கு 1.4 அப்படின்றது இருக்கு. உங்களுக்கு 6/4 அப்படின்றது உங்களுக்கு 1 4 உங்களுக்கு 5 20. இப்ப இறங்கு வரிசை அப்படின்றது தானே சொல்றான். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் அப்படின்றது போணும். பெரிய நம்பர் அப்படின்றது பார்க்கறச்சுல உங்களுக்கு 5/3 அது வந்து ஃபர்ஸ்ட் இது ஓகேங்களா? இது வரலாம். இல்ல அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன்ன்றது வரலாம். அடுத்து செகண்ட் ஆப்ஷன்றது பார்க்கறச்சுல நம்மளுக்கு செகண்ட் வந்து நம்மளுக்கு 1.5 அப்படின்றது தானே வந்திருக்கணும். 6/4 அப்படின்றது வந்திருக்கும். அது செகண்ட் ஆப்ஷன்ல இருக்குங்களே. ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இறங்கு வரிசைகள். இத விட இது சின்ன நம்பர், இத விட இது சின்ன நம்பர் அப்படின்றது இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் டேக்கு உண்டான கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ. தேங்க் யூ ஆல்.